எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, போன பதிவில் நான் பேசி முடிக்கும்போது முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே டைம் வந்து முடிஞ்சிருச்சு. அதாவதுங்க, விஜயகாந்த் அவர்கள் மேலே தமிழக மக்கள் வந்து எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க, தமிழக மக்கள் மேலே விஜயகாந்த் அவர்கள் வந்து எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். குறிப்பாக சொல்லணும்னா 2011 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் அவர்களை இந்த திமுக ஆளுங்கட்சி கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு பல ஆட்களை வந்து இறக்கி விட்டுருந்தாங்க. நட்சத்திர பேச்சாளர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள இறக்கி விட்டுருந்தாங்க. ஆனால் நட்சத்திர பேச்சாளர்கள் இல்லாத வடிவேலு அவர்களை இறக்கி விட்டுருந்தாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு எதிராக பேச வைக்கிறதுக்கு. வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக நன்றியிட்டு போய் பேசினார் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்துருக்கோம். நான் ஏன் வந்து திரும்ப வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து தாங்க நான் பதிவு பண்ணுறேன். நல்லா கேட்டுங்க. பிரேமலதா அம்மா அவங்க வந்து ஒன்று அவங்க அதிமுகவோட போனாலும் சரி, இல்லை தனிச்சு நின்னாலும் சரி, இல்லைன்னா விஜய் அவர்களுடைய கூட்டணியில் வந்தாலும் சரி, ஆனால் விஜய் அவர்களுடைய கூட்டணியில் வந்தாலும் சரி வராட்டையும் சரி, சரிங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுகவில் போய் கூட்டணி வைக்கக்கூடாது. இது என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்து. அப்படி கூட்டணி வச்சாங்கன்னா விஜயகாந்த் ஐயாவோட ஆத்மா கூட இந்த குடும்பத்தையே மன்னிக்காது. ஏன்னா அந்தளவு நான் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய வெறித்தனமான ஃபேன் தான் நான். விஜயகாந்த் அவர்களுடைய எல்லா படம் பார்த்துருக்கோம், அவரை ரசிச்சிருக்கோம், அவருடைய நல்ல மனசுக்கு. ஆனால் என்னென்னா, தமிழ்நாட்டோட முதலமைச்சராகக்கூடிய திறமை வாய்ந்த மக்கள் மேலே அக்கறையுள்ள ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு நடிகர்னால் அது விஜயகாந்த் ஐயா அவங்க தான். அவங்கள வந்து இழந்தாச்சு. ஆனால் எதுக்கு இது எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறேன்னா, எனக்குள்ளே ஒரு ஆதங்கம். இந்த நியூஸை வந்து நான் பார்த்தேன். நான் திமுகவா தாவேக்கவா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த 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 வார்த்தையை பார்த்தோன்னு கூட எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. எனக்குள்ள ஒரு ஆதங்கம், என்னடா இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறாங்க, அப்போ இவங்க வந்து திமுகவில் போய் வந்து கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிறத. ஆனால் திமுகவில் மட்டும் கூட்டணி வச்சாங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய ஆத்மா கூட சத்தியமாக மன்னிக்காதுங்க. அந்தளவு நான் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு சொல்கிறேன். ஏன்னா விஜயகாந்த் ஐயாவை ஒழிச்சதுக்கு காரணமே இந்த திமுக ஆளுங்கட்சி தாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதாவது திமுக வந்து நேரடியாக வந்து எதிர்கொள்ள மாட்டாங்க, ஏன்னா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படின்னு. அந்த அள்ளுசில்லு, அந்த அல்லக்கை நல்லக்கை லொல்லக்கையில் இவனுங்கள மாதிரி ஆட்களை வந்து தூண்டி விடக்கூடிய ஒரே ஒரு கட்சி எதுனா திமுக ஆளுங்கட்சி மட்டும்தாங்க.